இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னொரு புரோக்கர் ஒரு 6 lakhs வந்து அமௌண்ட் லஞ்சம் கேட்டு ஒரு ஆடியோ பணம் 6 லட்சம் கொடுத்தா இந்த கேஸை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம். இல்லைன்னா மேலும் பணம் லஞ்சம் பணம் வாங்குறதுக்காகவே 5 லட்சம் கொடுத்து 6 லட்சம் கொடுத்து அன்மாக்கடா பண்ணுறாங்க. யார் மேடம் மிரட்டினது? கோவில்பட்டி வெங்கடேஷ் நகரை சேர்ந்தவர் பத்மாவதி. இவர் பிப்ரவரி 5ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவாளருக்கு இமெயில் வழியாகவும் 10ஆம் தேதி கோவில்பட்டி சப் கலெக்டர் ஹிமான்சு மங்கள் முன்பு நேரில் சென்றும் ஆடியோ ஆதாரத்துடன் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அவர் கொடுத்த புகார் மனுவில், எனது கணவர் மஸ்கட் நாட்டில் வேலை செய்கிறார். எனக்கு கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் A8 முதல் A24 வரையில் கட்டடங்கள் உள்ளது. எனது கட்டடங்களை முறைப்படுத்துதல் சார்ந்த வழக்கில் ரிட் மனு ஜனவரி 23ஆம் தேதி அன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோர்ட் எண் 1 பட்டியலிடப்பட்டு வரிசை 41ஆவதாக வரப்பெற்று ரீச் ஆகாமல் மறுதேதியின்றி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் எனது கணவர் ரமேஷின் மொபைல் நம்பருக்கு 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 2ஆம் ஆகிய தேதிகளில் அடையாளம் தெரியாத முத்துராமன் என்ற நபர் வாட்ஸ்அப்பில் போன் செய்து சில அதிர்ச்சிகரமான தகவலை பேசினார். உங்களின் கட்டடம் சார்ந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு விரைவில் வர உள்ளது. கோர்ட் எண் 1 இப்போது இந்த அமர்வில் உள்ள நீதிபதிகள் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் கேஸ் கட்டு அவர்கள் பார்வைக்கே வராது. அடுத்த ஜட்ஜஸ் வரும்போது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு தடுக்கிறதுக்கு ரூபாய் 6 லட்சம் பணம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லையெனில் உங்களின் கட்டடத்தை இடிப்பதற்கு உத்தரவிடுவார்கள். இந்த மாதம் இவர்களிடம் வழக்கு வந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை. அதனால் வராமல் இருக்க பார்த்துக் கொள்கிறோம். பிப்ரவரி 28க்கு பின் அடுத்த பெஞ்ச் மாறும்போது சுழற்சி முறையில் வேற ஜட்ஜ் வருவார். அந்த ஜட்ஜ் எந்த மூடில் இருக்கிறார்னு பார்த்துவிட்டு நமக்கு தகவல் சொல்வாங்க. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் உடனடியாக பணம் கொடுத்தால் வழக்கு பட்டியலிடப்பட மாட்டாது. இல்லையெனில் பட்டியலிடப்படும் என மிரட்டினார். மேலும் 6 லட்சம் கொடுப்பதற்கு சில தேதிகளை குறிப்பிட்டு கடைசி வாய்ப்பு என கெடுவிடுத்து பேசியிருந்தார். ஆனால் நாங்கள் பணம் கொடுக்க மறுத்தோம். அதன் பிறகு திடீரென வழக்கு பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டது. அன்றைய தினம் மீண்டும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வழக்கு சில வழிகாட்டுதல் உத்தரவுகளுடன் நிலுவையில் உள்ளது. நான் எனது கட்டிடத்தை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் சட்ட ரீதியாக ஈடுபட்டு வருகிறேன். இந்நிலையில் ஹைகோர்ட் நீதியரசர்களை குறிப்பிட்டும் வழக்கு பட்டியலிடுவதை இழுத்தடிப்பது, தள்ளி போடுவது, தடுத்து நிறுத்துவது குறித்தும் அடையாளம் தெரியாத முத்துராமன் என்பவர் பேரம் பேசியது பல்வேறு சந்தேகங்களையும் மன உளைச்சலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே முத்துராமன் மற்றும் அவரது பின்னணியில் உள்ள நெட்வொர்க் குறித்து உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பரபரப்பை எகிர வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டு பொதுவெளியில் விவாத பொருளாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் மாறியுள்ளது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற நீதித்துறை அலுவலர் ஒருவர் நக்கீரனிடம் கூறுகையில், கட்டட உரிமையாளர், கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம், உயர்நீதிமன்றம் என இந்த 3 கேடர்களை தாண்டி அடையாளம் தெரியாத முத்துராமன் என்பவர் நீதிமன்ற அலுவல் சார்ந்த செயல்முறைகளை கேலி கூத்தாக்கி டீலிங் பேசியிருப்பது அபத்தமானது. நீதிபதிகள் அமர்வு பட்டியலுக்கு நாள் குறித்து அவர்களது பணிகளின் கண்ணியத்தை அடமானம் வைப்பது போல் பேசியிருப்பது ஆபத்தான போக்கு. ஆகையால் நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் 6 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய முத்துராமன் மற்றும் அவருக்கு பின்னணியில் உள்ள சீட்டிங் மாஃபியா கும்பல் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து தொடர்புடைய அனைவரையும் கண்டுபிடித்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து கடும் நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். இதை விஜிலன்ஸ் விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்றார். நீதிமன்றங்களை பற்றி தவறான செய்திகள் ஆதாரத்துடன் அம்பலத்துக்கு வந்திருப்பதும் நீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை சிதைவதும் ஒருபோதும் நல்லதல்ல. கட்ட பஞ்சாயத்து, சீட்டிங் என தனி ரூட்டில் செல்லும் இந்த விவகாரத்தில் ஹைகோர்ட் தாமாக முன்வந்து தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்து நடவடிக்கையை தீவிரப்படுத்தினால் கோவில்பட்டி நகராட்சி அதிகாரிகள், நீதித்துறை ஆட்கள் என பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என தெரிகிறது. என்னோட பேர் பத்மாவதி. என்னோட பில்டிங் வந்து பசுவந்தனை ரோடு மெயின் ரோட்டில் லிவி பிளாசாங்கிற பேரில் கட்டியிருக்கோம். நாங்கள் வந்து 2015 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2016 ஃபினிஷ் பண்ணி இப்போ 10 இயர்ஸாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கோம் சார். இதுக்கு இடையில 2018 சமூக நல அலுவலர்னு சொல்லி பேரில்
சரவணன்கிறவர் வந்து ஆர்டிஐயில் இந்த பில்டிங் டீட்டெயில்ஸை எடுத்து கூல்பாண்டிங்கிற ஒரு 2 பேரில் நோட்டீஸ் பெட்டிஷன் போட்டுட்டாங்க முனிசிபாலிட்டிக்கு. அவங்க எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. நாங்கள் இதை வந்து சரி பண்ணணுங்கிறதுனால ரெகுலரைசேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2021 எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சார். எங்களுக்கு தெரியாமலே கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு 4 வருஷமாக இருக்கும். 2021 25 வரைக்கும் நடந்தது. எங்களுக்கு இப்போ அக்டோபரில் தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த கேஸ்குள்ளேயே என்ட்ரி ஆனோம். அப்போ தான் சொல்கிறாங்க இது மாதிரி சிவியர் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சார். பணம் கேட்டு மிரட்டுறான்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ இருக்கு. 29, 30, 31 3 நாள் கண்டினியூஸாக எங்களுக்கு கால் வந்துச்சு சார். அவர் வந்து பணம் 6 லட்சம் கொடுங்க, கொடுத்தா இந்த கேஸை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், இல்லைன்னா உங்கள் பில்டிங்கை வந்து ஜட்ஜி இடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுருவார் அப்படின்னு மிரட்டினாங்க. நாங்கள் அதுக்கு சம்மதிக்கலை. அதனால மறுநாளே வந்து கோர்ட்டு லிஸ்ட்டில் ஏற்றிட்டாங்க. ஹியரிங்க்கு வந்துச்சு சார். யார் மேடம் மிரட்டினது? பேர் முத்துமாரி. ஆடியோ இருக்கா? ஆடியோ போடுங்க. சவுண்ட் இல்லை. சரி வாங்கிடும். அங்கே கொடுத்துருக்கோம் சார், கோர்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல, இப்போ வரைக்கும் எடுக்கல. அதனால சாரை பார்த்து கொடுத்தோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.